Welcome to Meena for Math. லாஸ்ட் ஃபியூ டேஸாக HCF அண்ட் LCM பற்றி தான் நம்ம சேனலில் நிறைய பார்த்தோம். அதை பற்றி தெரியாதவங்க பிளேலிஸ்டோட லிங்க் கார்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். HCF அண்ட் LCMனா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை பற்றிலாம் தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோவில் HCFக்கும் LCMக்கும் இருக்க ரிலேஷன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So first நம்ம என்ன பண்ண போறோம்னா find HCF and LCM for 32 and 20. 32ன்ற நம்பருக்கும் 20ன்ற நம்பருக்கும் HCF and LCM ரெண்டுமே கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த HCF and LCM கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா prime factors of 32 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ prime factors of 32 is equals to, ஸோ 32க்கு prime factor கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 2 times of 16 and 2 times of 8, 8 வந்து 2 times of 4ன்னு எழுதலாம். Finally 4 வந்து 2 times of 2. So 1, 2, 3, 4, 5. So 2 5 times எழுதுனா அதுதான் நம்மளோட 32. So which is equal to 2 into 2 into 2 into 2 into 2. Nothing but 2 power 5. அதே மாதிரியே prime factor of 20 கண்டுபிடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 20 தான். ஸோ 20க்கு prime factor கண்டுபிடிக்கும் போது 2 times of 10ன்னு எழுதலாம் அண்ட் 10 2 times of 5ன்னு எழுதலாம். தட்ஸ் இட். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 2 into 2 into 5 இன் ஷார்ட்டாக எழுதும் போது 2 square into 5 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இப்போ HCF வந்து prime factorization method யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா that is HCF of 32, 20ங்கிறது common factors of the given numbers. ஸோ given numbers ஓட common factors வந்து பார்த்தீங்கன்னா 2 square. ஸோ 2 square வந்து நம்ம expand பண்ணோம்னா that will be your HCF, which is a 4. So 4 is the HCF of 32 and 20. And அதே மாதிரி LCM using prime factorization method or index method என்ன பேர் வேணா சொல்லலாம். ஸோ அதை வச்சு LCM கண்டுபிடிக்கும் போது we have to write all the common factors with the highest powers. It's not common factors, all the factors. So அதாவது நம்ம வந்து இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸுமே எழுதணும், அதுவும் ஹையஸ்ட் பவர்ஸ்ல எழுதணும். ஸோ இருக்கிற ஃபேக்டர்ஸ் 2 and 5 தான். 5 ஓட ஹையஸ்ட் ஃபேக்டர் just 1 and 2 ஓட ஹையஸ்ட் ஃபேக்டர் 5. So 2 power 5 into 5. So which gives you 32 into 5, we get 160, right? Yes. So 160 கிடைக்குது. So இப்போ HCF of 32, 20 வந்து 4, LCM of 32, 20 வந்துட்டு 160 சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம HCFக்கு LCMக்கு இருக்க ரிலேஷனை இப்போ தான் கிளியரா பார்க்க போறோம். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா now 4 into 160 நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 614 சொல்லி கிடைக்கும். அதுவே 32 into 20 பண்ணீங்கனாலும் you will get 32 into 2, 64, 64 into 10, yes, 640. So both are same. So 32 into 20ங்கிறது product of given numbers. So product of given numbers தான் நம்ம என்னன்னு எழுதியிருக்கோம்னா 32 into 20 தான் எப்படி எழுதியிருக்கோம் is equal to 4 into 160ங்கிறது HCF and LCM of the two numbers. So HCF multiplied with LCM will gives you the same equal answer. So இன்னும் clear-ஆ சொல்லணும்னா HCF of the given number A, B is multiplied with LCM of the given number A, B gives you product of A into B. So இதுதான் HCFக்கும் LCMக்கும் இருக்கிற relation அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். So HCF is multiplied with LCM will give you product of the given numbers அப்படின்னு சொல்லி சொல்லலாம். So now இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா find HCF of 9 and 15 and use HCF to find LCM. So நம்ம வந்து 9க்கும் 15க்கும் HCF கண்டுபிடிச்சு அந்த HCF வச்சு LCM கண்டுபிடிக்கணும். For that நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா prime factors of 9 ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம், which is 3 square, 3 into 3, so we can write it as 3 square. அதே போல prime factors of 15 எடுத்துக்கிறோம், is nothing but 3 times of 5, so we can write it as a 3 times of 5. So HCF of 9, 15 அப்படிங்கிறது is nothing but common multiples, so common factors ன்னு சொல்லுவாங்க. So common factors just 3 மட்டும் தான் இருக்கு. So 3. So now நம்ம HCF கண்டுபிடிச்சிட்டோம். So நம்ம formula யூஸ் பண்ண போறோம், that is HCF of 9, 15 is multiplied with LCM of 9, 15 is equals to 9 into 15, correct? So LCM of 9, 15 is equals to 9 times of 15 divided by HCF. So 9 times of 15 is nothing but 45, 135 divided by HCF வந்து 3. So இதை நம்ம sort out பண்ணோம்னா 4 times 12 carry 1, so 5. So clearly LCM of 9, 15 is equals to
45 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ ஃபார் நம்ம என்ன பார்த்தோம்னா HCF, LCM அண்ட் கிவன் நம்பர்ஸ்க்கு இருக்க ரிலேஷன் பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் HCF கண்டுபிடிக்க நான் யூஸ் பண்ண ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்டில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ இந்த வீடியோவில் LCM கண்டுபிடிக்க நான் யூஸ் பண்ண இண்டெக்ஸ் மெத்தட் ஆர் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய மேத் கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.